துலாம் ராசிக்காரங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கலர்ஸ் அழகாக இருக்கும். குணாதிசயங்கள்ல அவங்க எந்த விதத்தில் அழகு? சுக்கிரன் என்ற அழகை அம்சமாக பெற்ற துலாம் ராசிக்காரர்கள் வெண்மை நிற ஆடை அவர்கள் மேல் இருக்கும் பொழுது அது ஆடையா? கருப்பு நிறத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த கருப்பு தெய்வமே இவர்களிடத்திலிருந்து பேசுவது போன்று தோன்றும். மனசு ஒரு பக்கம் இன்பேலன்ஸாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எடுத்த காரியங்கள் நடக்கலை, ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது துலாம் ராசிக்காரர்கள் சாமியே சரணமையப்பா என்ற கோஷத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியமும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களும் அவங்களுக்கு நிவர்த்தியாகும். ஒரு நீண்ட காலமா வெளிநாட்டு பயணம் தடையாகுது, வெளிநாடு போகணும், அங்கே போய் சில வேலை வாய்ப்புகள் நமக்கு நடக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் துளாராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற அந்த அதிர்ஷ்டமான கலர்ஸை இன்னும் அதிர்ஷ்டம் பெருகிறதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளலாம்? காற்று தத்துவத்தின் அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்கள் வர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்தெந்த விதத்தில் அழகை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த அழகெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஏற்ற ஒரு கலர்ஸ் என்னென்னலாம் இருக்கும், அண்ட் ஆகாத கலர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அண்ட் அதிர்ஷ்டம் பெருக்கிறதுக்கு எந்த தெய்வ வழிபாடு வேணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் துலாம் ராசிக்காரங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னாலே அந்த தராசு மாதிரி அவங்களுக்கு ஏற்ற அந்த ராசி சின்னத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சமநிலையான ஒரு உறவு தான் இருக்கும். அவங்க யார்கிட்ட பேசும்போதும் ரொம்ப நடுநிலையாக தான் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதே பல பேருக்கு அட்ராக்ட் ஆகி ஒரு அழகாக தான் தெரிவாங்க. அவங்களுக்கு இந்த கலர்ஸ் அழகாக இருக்கும். குணாதிசயங்கள்ல அவங்க எந்த விதத்தில் அழகு? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியாதிபதி சுக்கிரனாகவே இறைவன் அவர்களை கொடுத்திருக்கிறார். ராசிநாதன் சுக்கிர பகவானால அழகுதாங்க. சுக்கிரன் இல்லைன்னா நீங்க எந்த அழகையும் நீங்க ரசிக்க முடியாது இல்லையா? அழகு அந்த வார்த்தை வரும் பொழுதே ஆடை, ஆபரணம், உடை, நேர்த்தி, இயற்கை இதெல்லாம் சேர்ந்தது தானே. ஆக சுக்கிரனை பொறுத்தவரையும் ஆடைக்கும் அவர் தான் காரக கிரகமாக வர்றார், ஆபரணத்திற்கும் சுக்கிர பகவான் காரக கிரகமாக வர்றார். ஒருத்தர் அவங்க பெரிய தொழிலதிபர் கிடையாது, பெரிய வசதி படைத்தவர்கள் கிடையாது, அல்லது பெரிய வசதியான பின்புலம் கொண்டவர்கள் கிடையாது, பெரிய அதிகாரிகள் கிடையாது. ஆனாலும் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு வெள்ளை சட்டை போட்டு வர்றாங்க, எளிமையாக நடந்து வர்றாங்க. ஆனால் அவங்கள பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடும் போல தோணுது. அன்னைக்குன்னு வெள்ளை சட்டை போட்ட அன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா கும்பிட்டு கையே வலிக்குதியா அப்படின்ற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு கிடைக்குது. தெராசை சின்னமாக பெற்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த வெண்மை என்பது நீதியை குறிக்குதுயா, வெண்மை என்பது அமைதியை குறிக்குது, வெண்மை என்பது நிதானத்தை குறிக்குது. எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு சாந்தமான ஒரு கலராக அந்த வெண்மை நிறம், அது கலர்னே சொல்ல முடியாது, அது ஒரு விதமான அமைதியான சூழல். இதை துலாம் ராசிக்காரர்கள் அவங்க உடம்புல அவங்க மனசில் கடத்தும் போது அந்த வெண்மை நிறம் தான் துலாத்திற்கு அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். சுக்கிரன் என்ற அழகை அம்சமாக பெற்ற துலாம் ராசிக்காரர்கள் வெண்மை நிற ஆடை அவர்கள் மேல் இருக்கும் பொழுது அது ஆடையா இல்லை அன்பா அப்படிங்கிற மாதிரி, அவர்களுடைய நிதானமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ யூனிக்காக அந்த வெண்மை நிறத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக தெரிவாங்க. ஸோ வெள்ளை மனசு வெள்ளை கலரில் அவங்க ட்ரெஸ் போட்டாலே இன்னும் அழகு தான் நம்ம சொல்லலாம். அந்த வெண்மை நிறத்தில் அவங்க வெள்ளை மனசுங்கிறது வெள்ளந்தியாக தெரியும். அடடா. ஸோ வெள்ளை கலர் நம்ம சொல்லியிருக்கோம், வெண்மை நிறம். ஸோ அது மட்டுமா இல்லை வேறு எதுவும் பாசிட்டிவ் கலர்ஸ் இருக்குங்களா சார்? அதாவதுங்க, ஒவ்வொருத்தருக்குமே அந்த ராசியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதினு கிரகங்கள் இருக்குது. அதை வைத்து தான் நம்ம முன்னோர்கள் நிறத்தை சொல்கிறாங்க. அப்போ துலாம் ராசிக்கு 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதியாக சனி பகவான் வர்றார். ராசி மேலே உச்சம் வேற அடைகிறார்ல. சனி பகவானுக்கு உரிய நிறம் என்ன சொல்கிறாங்க? நீல நிறம், கருப்பு நிறத்தையும் நம்ம சொல்கிறோம். அந்த நீதியை நமக்கு நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், அவங்கெல்லாம் பாருங்கள் அந்த கருப்பு வெள்ளைக்கோட்டு எப்படி நம்ம முன்னோர்கள் இங்கே பாருங்களேன் எங்கே கனெக்ஷன் ஆகுதுன்னு. ஆக அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வெண்மை நிறத்தையும் அங்கே நீதியை நிலைநாட்டக்கூடிய சனி பகவான் கருப்பு நிறத்தையும் சொல்கிறதுனால கருப்பும் இவர்களுக்கு உகந்த நிறம். அந்த வெள்ளை மனசுல கருப்பு துணியை இவர்கள் போட்டாலும் கூட அது கருப்பா தெரியாதுங்க, அது கருணையா தெரியும். அந்த வெள்ளை மனசுல கருப்பு பேண்ட், ஒயிட் ஷர்ட் அவங்க போட்டாங்கன்னா ஏதோ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போறாங்க, நமக்கு நீதியை சொல்ல போறாங்க, நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்ல போறாங்க அப்படிங்கிறது பெரும்பான்மையாக தெரியும். அது பெண்களாக இருந்தாலும் கூட அந்த கருப்பு லேசாக கலந்த ஒரு ஒயிட் சாரி அவங்க கட்டும் பொழுது அவங்கள பார்க்கும்போது அது ஏதோ ஒரு கருப்புனா ஒரு வெறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி தெரியாது. அந்த சுக்கிரன் மேல் அந்த வெண்மை நிற ஆடையும் அது லேசாக அப்படி கருப்பு நிற பூக்களும் இருக்கக்கூடிய அந்த அழகு என்பது துலாம் ராசிக்கார பெண்களுக்கு கொள்ளை அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக வெண்மை கருப்பு என்பது துலாம் ராசிக்கு பேரழகுன்னு சொல்லலாம். ஸோ கருப்பு நமக்கு ஒரு அழகான நிறம், அவங்களுக்கு ஏற்ற நிறம் சொல்லியிருக்கோம். இப்போ ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல சில பேர் லைக் பண்ணுறாங்களே சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஜட்மெண்டெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கலர்ஸ்னால் அது பிளாக்குமே சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனுங்க பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க. இப்போ துலாம் இயல்பாகவே அந்த ஒரு நடுநிலையாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஜட்மெண்டலான ஒரு கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல போகலாமா சார்? ஃபுல்லாக நான் ஆளும் பிளாக்கு, ட்ரெஸ்ஸும் பிளாக் அண்ட் பிளாக்குன்னா ரொம்ப சிரமம்ங்க. ஆள்
கொஞ்சம் ஒயிட்டா இருக்கிறாங்க, பிளாக் அண்ட் பிளாக்னா கூட ஓகே. அது எல்லா நேரத்திலையும் அப்படி விரும்பவும் முடியாது இல்லையா? ஆக துலாம் ராசிக்காரர்கள் அப்புறம் இன்னும் 2 வர்ணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துறாங்கன்னா நமக்கு அழகும் இருக்கும், அதிர்ஷ்டமும் இருக்கும். கருப்பு நிறத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த கருப்பு தெய்வமே இவர்களிடத்தில் வந்து பேசுவது போன்று தோன்றும். எல்லை தெய்வங்கள் இவர்களிடத்துல வந்து பேசும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, 5 குடைய பூர்வ புண்ணியம் மட்டும் இல்லாத தெய்வ வழிபாடுகளையும் 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய அமைப்புகள்ல வர்றதுனால, குலதெய்வ ஸ்தானமும் 5ஆம் இடமா வர்றதுனால பெரும்பான்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் மிகவும் பிடித்தமானதாக அமையும், பொருத்தமானதாக அமையும். அந்த கருப்பு தெய்வத்தை கருப்பு உடை அணிந்து துலாம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஒன்றும் இல்லைங்க, ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களை பாருங்க, அந்த கருப்பன் கருப்பு பக்தி பரவசம் தெரியுதுங்களா இல்லையா? ஆக துலாத்தை பொறுத்தவரை அந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை தேர்வு பண்ணி கொடுக்கும் பொழுது, அதை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய பூர்வ புண்ணிய வழக்கெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் சனி பகவான் வர்றதுனால நீண்ட நாட்களாக வீடு தடைப்பட்டு நிற்குதுங்க, அந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கருப்பு உடை அணிந்து ஐயப்பனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். அதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் தடை ஏற்படுது, நீண்ட காலமாக குழந்தைகள் வந்து பேசாம இருக்காங்க, படிப்புல சிறப்பாக இல்லாம இருக்கிறாங்க, குழந்தைகள் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிற சூழல் வரும்போது கருப்பு உடை அணிந்து ஐயப்பனுக்கு விரதம் பெற்று துலாம் ராசிக்காரர்கள் சாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியமும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களும் அவங்களுக்கு நிவர்த்தியாகும். கருப்பு என்பது வெறுப்பு இல்லைங்க, கருப்பு என்பது அழகுங்க, கருப்பு என்பது சிறப்புங்க. துலாத்தை பொறுத்தவரை கருப்பு தாங்க வைரம், துலாமே ஒரு கருப்பு வைரம் தாங்க. அடடா, துலாமே வந்து ஒரு கருப்பு வைரம்னு அழகாக சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு பக்கம் வெள்ளை, ஒரு பக்கம் கருப்பு சார். ஸோ இதுதானா, நான் அதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறேங்க, எனக்கு வந்து ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க வீட்டில், ஒரு நல்ல ஒரு பிரைட்டான கலர் சொல்லுங்கன்னா வேறு என்னென்ன பிரைட் கலர்ஸ் இருக்குது சார்? துலாம் ராசிக்காரர்களுக்கு 9 குடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பகவானாக வர்றார். அந்த பச்சை நிறம் இருக்கு பாருங்க, கிளி பச்சையாக இருக்கலாம், டார்க் பச்சையாக இருக்கலாம், மரகத பச்சை நிறமாக இருக்கலாம். இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொள்ளை அழகு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஒரு லைட் க்ரீன், அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஆலிவ் க்ரீனாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பிஸ்தா க்ரீனாக இருக்கலாம். இந்த ஷர்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே இந்த கலர்ஸ்லாம் ஒரு ஷர்ட்டாக பயன்படுத்தும் போதும் சரி, அப்படியே அடர் பச்சை நிறத்தில் ஒரு சாரியை கட்டி, அதுலேயும் அது காட்டன் புடவையாக இருந்தாலும் கூட அந்த மீனாட்சி அம்மனை பார்த்த அந்த ஒரு பக்தி பரவசம் எப்படி ஏற்படுதோ அவர்களை பார்க்கும் பொழுது அந்த சாந்தத்தன்மையும் ஒரு தெய்வீக தன்மையும் பச்சை நிறத்திலே துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக தெரிவாங்க. ஆக அந்த துலாம் ராசிக்காரர்கள் மேலே அந்த பச்சை இருக்கும் பொழுது மனசு வந்து சமநிலையாக இருக்கும். அவங்க மனசு வந்து சமநிலை இல்லைன்னா தடுமாற்றத்தை சந்திக்கும். தராசுங்கிறது என்னங்க, நியூட்ரா நிற்கணும். மனசு ஒரு பக்கம் இன்பேலன்ஸாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எடுத்த காரியங்கள் நடக்கலை, ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது க்ரீன் நிறத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தணும். பெரும்பான்மையாக நீங்கள் பாருங்கள், வைத்தியம் பார்க்கும்போது மருத்துவமனைகளில் க்ரீனை பயன்படுத்துவாங்க. ஆக துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டால் கூட, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சிக்கியிருந்தால் கூட பச்சை நிற பெட்ஷீட்டை அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தும் போது நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்குது. பச்சை நிற வயல்வெளிகளை துலாம் ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்குது. பச்சை நிற துளசியை மகாவிஷ்ணுவுக்கு சாற்றும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஏற்படுது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பரிகாரம் அதுக்குள்ள இருந்தே எடுத்துக்கிட்டே இருக்கலாம், நுணுக்கம் அங்கே இருக்கு. ஆக துலாத்தை பொறுத்தவரை 12 குடைய விரையாதிபதியாகவும் புதன் பகவான் வர்றதுனால சுப விரயங்கள் எல்லாவற்றிற்கும். நீங்கள் ஒரு கடன் படுறீங்க, 12ஆம் இடம் பயணத்தை குறிக்குதுங்க. ஒரு நீண்ட காலமாக வெளிநாட்டு பயணம் தடையாகுது, வெளிநாடு போகணும், அங்கே போய் சில வேலை வாய்ப்புகள்லாம் நமக்கு நடக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் கிரீன் பயன்படுத்துங்க, கிரீன் கார்டு தானாக கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக கிரீன் கார்டு தடைப்பட்டு இருந்தால் கிரீன் நிறத்தை பயன்படுத்தும் பொழுது, அந்த ஆடையை பயன்படுத்தும் பொழுது நிறைய துலாம் ராசிக்காரர்கள் பச்சை நிறம் வேஷ்டி சட்டை உடுத்திய சித்தரை வழிபாடு செய்கிறாங்க சூசகமா. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை கருப்பு நிறத்தை பயன்படுத்துவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இந்த பச்சைக்கும் கருப்புக்கும் இடையிலே ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வெண்மையையும் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது செல்வ வளம் மட்டும் இல்லாது துலாத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவானா வர்றதுனால நீண்ட காலமான அவமானங்கள், கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தீர்க்கப்படுது. எல்லாருக்கும் நீதி சொல்லக்கூடிய அம்சம் பெற்ற துலாத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று இவர்களை நீதி வலையில் சிக்க வைத்திருந்தாலும் கூட அந்த காலகட்டங்களில் பச்சை நிறத்தை பயன்படுத்தக்கூடிய சித்தர்களை வழிபாடு செய்து துலாம் ராசிக்காரர்கள், ஏன்னா சித்தர்கள் வழிபாடு நான் சொல்லிடுவேன், ஆனாலும் ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடும். துலாத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அதை பொறுத்து மாறுபடும். இருந்தாலும் பச்சை நிற சித்தர் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவரை வழிபாடு செய்யும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான வழக்கு பிரச்சனைகள் இருந்து துலாம் ராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க.
ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இந்த பச்சை நிறத்துக்கு பின்னாடி வந்து அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது உடுத்தலாம். அந்த சித்தர்களை பார்க்கும்போது அந்த பச்சை நிற சித்தர்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் கலர்ஸ், அதாவது ஏற்ற கலர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட், பிளாக், க்ரீன் எல்லாமே சொன்னோம். அவங்களுக்கு ஆகாத கலர்ஸ்னு இருக்கும் இல்லையா சார்? ஒரு சில கலர்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா என்னென்ன கலர்ஸ் சொல்லலாம்? துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனை வந்து அசுரகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 2 டீம் இருக்குது. அதாவது தேவகுருவினுடைய அணி அப்படின்னு ஒன்று இருக்குது, அசுரகுருவினுடைய அணி அப்படின்னு இருக்குது. இந்த குரு பகவானை வந்து தேவகுருவாக சொல்லப்படுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி என்னடா நமக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கே, தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கமே அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறம், அது அவர்களுக்கு வந்து ஒரு ஃபைலில் கூட ஒரு பேப்பர் மஞ்சள் நிறத்தில் வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அதே மாதிரி மஞ்சள் நோட்டீஸில் அதிகமாக சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிடுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசிக்கு அதீதமான கடன் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவானாக வருவார். லக்னத்திற்கு சாதகமாக இருந்தால் நன்மை உண்டு. ராசிக்கு அசுபராக குரு பகவான் வரும் பொழுது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொதுவாக வந்து ஒரு நகையோ நட்டோ வாங்கிட்டு வரும்போது மஞ்சள் பையில் வச்சு வாங்கிட்டு வருவோம். ஒரு செல்வ வளம் காசெல்லாம் வைக்கும்போது ஒரு மஞ்சள் பையில் வைப்போம். ஒரு சுவாமிக்கு காணிக்கை எடுத்து வைக்கும்போது மஞ்சள் துணியில் சுற்றி வைப்போம். துலாம் ராசிக்காரர்கள் அதை தவிர்க்கணும். மஞ்சள் கலரில் நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுருந்தாலும் சரி, மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு பேப்பர் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையே மஞ்சள் நோட்டீஸ் விடுற மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நகையோ பொருளோ மஞ்சள் துணியில் வைக்கும் பொழுது, மஞ்சள் பையில் வைக்கும் பொழுது பை இருக்கும், நகை இருக்காது, காசு விரயமாகிக்கிட்டே இருக்கும், கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். இந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினைக்கும் போது அது கடனுக்கு கட்ட வேண்டிய சூழல் உருவாயிரும், புது கடன்கள் உருவாகுது. ஆக துலாம் ராசிக்காரர்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தும் பொழுது, ஒரு சுவாமிக்கு காணிக்கை எடுத்து வைக்கும்போது கூட ஒரு பச்சை துணியில் கட்டும் பொழுது, துலாம் ராசிக்காரர்கள் வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்தி, வெண்மை நிற ஃபைல்களை பயன்படுத்தும் போது, க்ரீனை பயன்படுத்தும் போது, ப்ளூவை பயன்படுத்தும் போது, ஸ்கை ப்ளூவை பயன்படுத்தும் போது அவங்க காரியத்தில் தடைகள் வராது. அவங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அதுதான் அவங்கள வந்து சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குது. சுற்றி இருக்க மனிதர்களுடைய சாந்தமான பார்வை அவங்க மேலே கொடுக்குது. மஞ்சள் மங்களகரமானது தான் துலாத்திற்கு ஆகாத ஒரு கலராக சொல்லப்படுது. ஃபேமிலிக்குள்ளலாம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருது இல்லை சார்? அப்போ வந்து துளாராசிக்காரங்க வந்து இந்த கலர்ஸ் போட்டனால தாங்க இன்னைக்கு உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை அப்படின்ற மாதிரி கலருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் ரிலேட் இருக்குமா? அதாவது துளாராசிக்காரர்களுக்கு 2-7 கூடையவராக செவ்வாய் பகவான் வர்றாரு. அவர் வந்து சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு இரத்த நிறம், பவள நிறத்தை செவ்வாய் பகவான் குறிக்கிறார். வீட்டுக்குள்ளே துலாம் ராசிக்காரர்கள் இன்றைக்கி சந்தோஷமாக பேசி எப்படியாவது சமாதானமாக வெளியில் 4 பக்கம் சுற்றிட்டு வரணும்யா அப்படின்னு நினச்சி கிளம்பும் பொழுதே தெரியாமல் ஒரு சிவப்பு சட்டையை போட்டுட்டாலும் சரி, அல்லது தெரியாமல் ஒரு சிவப்பு சேலையை உடுத்திட்டாலும் சரி, எங்கே அந்த காரியத்துக்கு போக சொல்லுங்க பாப்பா. நீங்கள் தேட்டருக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போவீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா போக முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். வாய் வார்த்தைகள், சண்டைகள், காரிய தடங்கல்கள் நிறைய அந்த சிவப்பு நிறத்தையும் இவர்கள் பயன்படுத்தும் பொழுது 2-7 கூடையவராக செவ்வாய் வர்றதுனால கலத்திரத்திற்கு, மன வாழ்க்கைக்கு, பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, நில புலன்கள் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, சகோதர யுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, சகோதரர்களுடைய பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிவப்பு நிறத்தை போட்டுட்டு நான் அப்படியே கம்பீரமாக வீரமாக போறையா அப்படின்னா, இந்த மாடு வந்து சிவப்பு நிறத்தை பார்த்துட்டு வெறிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு, ஒரு கோபதாபங்கள் இவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஆக துலாம் ராசிக்காரர்கள் எனக்கு சிவப்பு சூப்பராக இருக்குமியா, நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னா லக்னத்தை பொறுத்து 50% மாறும். இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய வர்ணங்களை பயன்படுத்தும் பொழுது அதிர்ஷ்டம் கிடைக்கும். பாதகாதிபதியினுடைய கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய வர்ணங்களை பயன்படுத்தும் போது காரிய தடங்கல்கள் அவங்களுக்கு ஏற்படும். அவங்களுடைய சமநிலை என்பது நியூட்ரல் ஆகவே ஆகாது, மனம் தடுமாறி கொண்டே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உரிய நீதி கிடைக்காது. நீதி சொன்ன துலாம் ராசி நீதி வலையில் சிக்க வேண்டிய சூழலை செவ்வாய் பகவான் உருவாக்குவார். அதுலேயும் கோர்ட்டு கேஸு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிவப்பு கலர் வண்டியில் கூட போயிடாதீங்க, பிரச்சனை அதிகமாயிரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த மங்களகரமான கலர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள், சிவப்பு இது 2மே வந்து நம்ம ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய சுப காரியங்கள் இப்போ பொதுவாகவே நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமணமாக இருக்கட்டும், ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்கு அந்த சிவப்பு, மஞ்சள் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க சார். அப்போ துலா ராசிக்காரங்க எங்கள் லைஃப்பில் நாங்கள் பிரைட்டாக வரதுக்கு பிரைட் கலர்ஸே இல்லைங்க. அப்போ அவங்க அந்த மாதிரியான சூழலில் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் போட்டுக்கலாமா, இல்லை நட்சத்திர தசாபதி பலன்கள் படி பார்க்கணுமா? துலாம் ராசிக்கு சரராசி அப்படின்னு பேர். சரத்திற்கு 11 கூடைய சூரியனும் பாதகத்தன்மையை கொடுப்பாரு. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் அவருடைய அம்சமும் இவர்களுக்கு இருக்கிறதுனால க்ரீனே வந்து நிறைய டார்க் கலர்ஸை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். ப்ளூ ஃபேமிலியில் நிறைய டார்க் கலர்ஸை உபயோகப்படுத்திக்கலாம். ஃபேண்டா கலர் இளஞ்சிவப்பு நிறத்தை அவங்க வந்து அதிகமாக உபயோகப்படுத்திக்கலாம். டார்க் ரெட்டு தான் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். பிங்க் பயன்படுத்தலாம். சுக்கிரனால லவ்வுங்க, பிங்கை பயன்படுத்தாத துலாம் எப்படி, சுக்கிரன் இல்லைனா காதல் எப்படி? ஆக துலாம் ராசிக்காரர்கள் பிங்க் நிறத்தை பயன்படுத்தலாமே. பிங்க் யாருக்கு தான் பிடிக்காது? ஆக துலாம் ராசிக்காரர்கள் அந்த மாதிரி நிறங்களை எல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு புதுசாக
வந்து இந்தந்த நாட்கள் எல்லாமே ட்ரெஸ் வாங்கலாங்க, ட்ரெஸ் வாங்குறதுக்கு இந்த நாட்கள் எல்லாமே உகந்த நாட்கள்லாம் என்னன்னு சொல்வீங்க? நிச்சயமாங்க. ஆபரணம் எல்லா பொருள்களுமே இருந்தாலும் கூட அவரவர்களுக்குரிய நட்சத்திரத்தை தாராபலன் அடிப்படையில் வாங்கும்போது செல்வ விருத்திகள் ஏற்படும். அது 3 நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அன்றைய தாராபலனை அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். வெள்ளிக்கிழமை அவர் வந்து ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய ஆடை வாங்குவதற்கு. இரண்டாவது சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சனிக்கிழமை, சனி பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த சனிக்கிழமை உகந்த நாளாக சொல்லப்படுது. இன்னும் கூட அவர்களுக்கு உரிய அந்த சுக்கிர உரை, சனி உரை, புதன் உரையெல்லாம் பார்த்து வாங்கினா இன்னும் வெற்றிகள் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. 9 கூடைய பாக்யாதிபதியாக புதன் பகவான் வரதுனால புதன்கிழமையும் ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு உடை வாங்குவதற்கு அதிர்ஷ்டமான நேரத்தை தேர்வு செய்து அதிர்ஷ்டமான நாளை தேர்வு செய்தது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான நாட்களிலும் அந்த உடையை அணியும் பொழுது அது வந்து காலத்திற்கும் அந்த உடை அவர்கள் பயன்படுத்தும் வரை அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது வெள்ளி, சனி, புதன் அவர்களுக்கு உகந்த நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு வெள்ளி, புதன், சனி இதெல்லாமே உகந்த நாட்கள்னு சொல்லியிருக்கோம். ஸோ புதுசாக ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா இந்த நாட்களை தவிர்த்துருங்க அப்படின்னு ஒரு சில நாட்கள் இருக்கும். அது என்ன சொல்லலாம்? துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு கடன் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னா வியாழக்கிழமை. அந்த நாளில் வந்து பொதுவாக வந்து துலாம் ராசிக்காரர்கள் சித்தர்களுடைய வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அடுத்த நாள் தள்ளி போய் ஒரு நாள் தானே முன்ன பின்ன வெள்ளிக்கிழமைகளில் வாங்கிக்கலாம், அல்லது முந்தின நாள் புதன்கிழமையே அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வியாழக்கிழமைகள் என்பது ஒரு முகூர்த்த தேதியாக இருக்கலாம், முகூர்த்த பட்டு எடுக்கிறோம், முக்கியமான விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமையை துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக தவிர்த்தரணும். அடுத்து வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் பாதிப்பை கொடுக்குறான்னு சொல்கிறோம். செவ்வாய்க்கிழமையினால் துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமான முடிவுகளுக்கு உடை எடுப்பதற்கு பயன்படுத்துறதை தவிர்க்கணும். ஆக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய், வியாழன் என்பது புதிய ஆடை எடுப்பதற்கு உகந்த நாளாக இல்லை. துலா ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற அந்த அதிர்ஷ்டமான கலர்ஸை வந்து இன்னும் அதிர்ஷ்டம் பெருகிறதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் வந்து மேற்கொள்ளலாம்? நிச்சயமாக அதிர்ஷ்டமான நிற ஆடைகளை அதிர்ஷ்டமான நிற நாட்களில் தேர்வு பண்ணி அதிர்ஷ்டமான நேரத்தில் உடுத்திக்கிட்டு துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையை விரும்பக்கூடிய ராசிகள். அவங்க வந்து வாழ்க்கை வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, காத்தடிக்கிற பக்கம் போகிற அது வாட்டில் திரும்பிக்கிட்டு இருக்கியா, எங்கேயும் போய் நிலையாக உட்கார முடியல அப்படிங்கிற மனநிலையில் அவர்கள் வாழ தெரியாத நிலையில் இருப்பாங்க. சில குழப்பமான சூழல்கள் அவங்களுக்கு வரும் சமநிலை இல்லாத பட்சத்தில். அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தி கொண்டு காற்று தத்துவத்தின் அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்கள் வர்றதுனால காளஹஸ்தீஸ்வரரை அவர்கள் வழிபாடு செய்யணும். அதே போல் நடராஜரையும், ஆகாயஸ்தலம் என்று சொல்லக்கூடிய நடராஜரையும் துலாம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும். துலாம் ராசிக்காரர்கள் காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வர்றதுனால நீங்கள் போய் பெரிய செலவழித்து பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டியதில்லை. அந்த கோவிலில் போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உங்கள் மூச்சை, அதை சொல்லுவாங்க இல்லையா, வளமுனை, இடமுனை, சுழிமுனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூச்சை கவனித்து, வாசியோகம்னு சொல்லுவாங்க, அதை கவனித்து உங்களுடைய இஷ்ட குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, வெட்ட வெளியில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிற தெரியாத அந்த சூழல் கூட ஒரு நிலையான ஒரு சமநிலை நிச்சயமாக பெறும். ஆக துலாம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட நிறத்தை அதிர்ஷ்டமான நேரத்தில் எடுத்து அதிர்ஷ்டமான நேரத்தில் அவர்கள் உடுத்தி அதிர்ஷ்டமான தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அதிர்ஷ்டம் அவர்கள் வாழ்க்கையில் அது இஷ்டத்துக்கு தானாக வந்து நிச்சயமாக சேரும். பொதுவாகவே இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவ் கலர்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ புதுசாக ட்ரெஸ் வாங்கும் போது எந்தெந்த நாட்களில் எடுக்கணும், எந்தெந்த நாட்களில் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஆகாத கலர்ஸ்ன்றதை இன்றைக்கி நிறைய துலா ராசிக்காரங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க, ரிலேட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாள் நான் அந்த கலரை வந்து போட்டுட்டேனேங்க, நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலர்ஸை பற்றி பேசும்போதும் அதுக்கு பின்தொடரக்கூடிய எல்லா விஷயங்கள் பற்றியும் நம்ம பேசணும். ஆனால் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறதுக்கு, அதிர்ஷ்டமாக மாறதுக்கான தெய்வ வழிபாடுகளும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அடுத்ததாக விருச்சிக ராசி பற்றி பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.